குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மகாலட்சுமி தேவியைப் பற்றி நாம் அனைவரும் கண்டிப்பாக அறிந்திருப்போம். இந்த காணொளியில் மகாலட்சுமி தேவியைப் பற்றிய 100 தகவல்களை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இவற்றில் சில தகவல்கள் நீங்கள் அறிந்தது என்றாலும் பல தகவல்கள் நீங்கள் அறியாததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். 26 லட்சுமியின் பெருமையை ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ சுதுதி, கனகதாரா ஸ்தோத்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், அஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்தோத்திரம் போன்றவை விளக்குகின்றன. 27 வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்கும். 28 லட்சுமி செல்வத்தின் அதிபதி. தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்வதால் செல்வம் இரட்டிப்பாக பெருகும். 29 புதுக்கணக்கு எழுதுபவர்கள் தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்துவிட்டு நோட்டுப் புத்தகங்களின் மீது சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்து மலர் தூவி பூஜை செய்து பிறகு வியாபாரத்தை ஆரம்பிப்பார்கள். 30 வருத்தத்தால் மகாவிஷ்ணுவை பிரிந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீவாஞ்சியம் என்ற தலம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ளது. ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணுவாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் என்பதால் இத்தலத்திற்கு ஸ்ரீவாஞ்சியம் அல்லது திருவாஞ்சியம் என்ற பெயர் ஏற்பட்டது. 31 மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்தில் வணங்க சகல நன்மை கிடைக்கும். 32 அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லட்சுமியை வரவேற்க லட்சுமி சுலோகங்கள், அஷ்டகம் போன்றவற்றை சொல்லிக் கொண்டிருந்தால் லட்சுமியின் அருள் கிடைக்கும். 33 இந்திரன் மகாலட்சுமியை 4 பாகங்களாக நிலை பெறச் செய்தான். அவை பூமி, அக்னி, நீர் மற்றும் உண்மை பேசும் மனிதர்கள். இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பாள். 34 கோமாதா பசுவை தெய்வமாக மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கம். பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதால் அதிகாலையில் பசுவின் பின்புறத்தை தொட்டு கண்களில் ஒற்றிக் கொள்ள வேண்டும். 35 லட்சுமிக்கு முன் தோன்றியவள் மூதேவி, லட்சுமிக்குப் பிறகு பிறந்தவள் வாருணி. இவள் மது போன்ற மயக்கம் தரும் வஸ்துக்களுக்கு தேவதை. 36 லட்சுமியின் திருக்குமாரர்கள் கர்தமர், சிக்லீதர் ஆகிய இருவர் ஆவர். 37 மகாலட்சுமியை நாராயணன் திருப்பார்கடலில் சித்திரை, தை, புரட்டாசி மாதங்களில் பூஜிக்கிறார். 38 பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார். 39 மனுதேவன் மகாலட்சுமியை வருஷ முடிவிலும் தை, மாசில மாத சங்கராந்தியிலும் பூஜிக்கிறார். 40 தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஐராவத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றார். 41 செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கும் தெய்வம் மகாலட்சுமி. அவளது அருள் இருந்தால் ஒரே நாளில் குபேரனாகிவிடலாம். 42 பூரணகும்பம், மஞ்சள், குங்குமம், திருமண் சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம் ஆகிய மங்கள பொருட்களில் மகாலட்சுமி நித்திய வாசம் புரிகிறாள். 43 வில்வ மரம், நெல்லி மரம், துளசி, மஞ்சள் செடிகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். 44 லட்சுமியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம். 45 மகாலட்சுமியை சாமந்திப்பூ, தாழம்பூ இலைகளாலும் அர்ச்சிக்கலாம். 46 வில்வ மரத்தை வலம் வருவது மகாலட்சுமியை வலம் வருவதற்கு சமமாகும். 47 வாமன புராணத்தில் மகாலட்சுமியின் திருக்கரங்களில் இருந்து வில்வ விருட்சம் தோன்றியது என்று கூறப்பட்டுள்ளது. 48 வில்வ மர முட்கள் சக்தி வடிவம், கிளைகள் வேதம், வேர்கள் 14 கோடி ருத்ரர்கள் என்று கருதப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு கொண்ட வில்வ மரமே மகாலட்சுமி சொரூபமாக விளங்குகிறது. 49 நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம். 50 துளசி செடியிலும் மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் செய்கிறாள்.
இதேபோல் மஞ்சளிலும் இருக்கிறாள். அதனால் துளசி செடியுடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து நம் வீட்டில் வளர்ப்பது நல்லது. இத்துடன் பாகம் 2 நிறைவு பெற்றது. பாகம் 3 கூடிய விரைவில் உங்கள் பார்வைக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.